வெல்கம் டு Yarn Wonders. ஸோ கிரானி ஸ்கொயர் வெனஸ்டேல இந்த வீக்குக்கான கிரானி ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா ஹார்ட் எமோஜ் கிரானி ஸ்கொயர். ஸோ இந்த கிரானி ஸ்கொயர் வந்து ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹார்ட் ஷேப் கொண்டு வந்துட்டு அதை நம்ம வந்து ஸ்கொயராக மாற்றுவோம். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 2 கலர் ஆஃப் yarn எடுத்திருக்கேன். ஒன்று ரெட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு லைட் ஆஷ் கலர் மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹார்ட் பண்ணலாம். First, magic circle. So magic circle போட்டு 1 2 3 3 chain 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. So 1 chain 3 chain போட்டுட்டு 12 double crochet போடணும். நான் 3 chain போட்டுட்டு 12 double crochet போடுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 and 12. So 12 double crochet நான் போட்டாச்சு. இப்போ இந்த ரிங் க்ளோஸ் பண்றோம். ரிங் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம இந்த 3 செயின் போட்டோம் இல்லையா, அந்த 3 செயின்ல நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்ப நம்ம அந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அந்த 3 செயின் போட்ட இடத்துல இதை ஸ்கிப் பண்ணிட்டு இங்க இருக்கு இல்லையா, அடுத்ததுல நம்ம 1 2 3 4 5 6 7 8 ட்ரிபிள் crochet போடுவோம். ஸோ ட்ரிபிள் crochetக்கு வந்து 2 டைம்ஸ் yarn out பண்ணிக்கோங்க. 1 2 பண்ணிட்டு இதை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம ட்ரிபிள் crochet போடுவோம். 2 3. ஓகே, ஸோ 7 டைம்ஸ் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த ஸ்டிச்சில் என்ன பண்ணோன்னா, இங்கே இருக்கு இல்லையா, இங்கே ஒரு டபுள் crochet. ஸோ 7 ட்ரிபிள் crochet, அடுத்ததுல வந்து ஒரு டபுள் crochet, அதுக்கப்புறமா இருக்க ஸ்டிச்சில் ஒரு டபுள் crochet போடணும். அதுக்கப்புறம் அதே ஸ்டிச்சில் நம்ம வந்து ஒரு ஆஃப் டபுள் crochet. ஓகே, அண்ட் அடுத்த ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் வந்து ஆஃப் டபுள் crochet போடணும். ஒரே ஸ்டிச்சில் 2 டைம் ஆஃப் டபுள் crochet, அண்ட் அடுத்த ஒன்ல ஒரு ஆஃப் டபுள் crochet, ஒரு டபுள் crochet அதே ஸ்டிச்சில், அண்ட் அடுத்த ஸ்டிச்சில் வந்து ஒரு டபுள் crochet, ஒரு ஆஃப் டபுள் crochet அதே ஸ்டிச்சில் போடுறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன்ல வந்து 2 டைம்ஸ் வந்து ஆஃப் டபுள் crochet போடுறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன்ல வந்து ஒரு ஆஃப் டபுள் crochet, ஒரு டபுள் crochet போடுறோம் அதே ஸ்டிச்சில்.
நெக்ஸ்ட் ஒன்ல வந்து ஒரு டபுள் crochet அண்ட் இப்போ இங்கே வந்திருக்கோம். இதெல்லாம் லைனாக போட்டுட்டே வந்துட்டு இப்போ இந்த இடத்துல வந்திருக்கோம். இப்போ 7 டைம்ஸ் வந்து ட்ரிபிள் crochet போடணும் அடுத்த ஸ்டிச்சில். ஸோ 7 டைம்ஸ் நான் போட்டுட்டேன். ஸோ இங்கே 3 செயின் போட்டிருந்தோம் இல்லையா, ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம் இங்கே. ஸோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடுறேன். ஓகே, போட்டுட்டு ஒரு செயின் போட்டுட்டு கட் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். டைட்டாக இழுத்துக்கோங்க. ஓகே, ஹார்ட் ஷேப் வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, ஸோ இங்கே இருக்கு இல்லையா, இந்த 2 டபுள் crochet போட்டிருக்கோம்ல, 1 2 இந்த இடத்துல. ஸோ அங்கே நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே கரெக்டாக உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா நீங்கள் ஹார்ட் ஷேப் கொண்டு வரும்போது இங்கே வந்து கார்னர் மாதிரி இருக்கும் இந்த டிப்பு. அங்கே நான் கரெக்டாக என்ன பண்ணுறேன், நீடில் இங்கே லைன் செட் பண்ணிவிட்டு வேறு கலர் எடுத்துக்கிறேன். செட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு செயின் ஒன்று போட்டுட்டு திரும்பி அதே இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சிங்கிள் crochet போடுறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க, லைனாக சிங்கிள் crochet போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆஃப் டபுள் crochet. ஸோ நெக்ஸ்ட் ஒன்ல வந்து ஆஃப் டபுள் crochet, அதுக்கு அடுத்தது வந்து டபுள் crochet, அதுக்கு அடுத்ததுலேயும் வந்து டபுள் crochet அண்ட் சேம் பிளேஸில் ட்ரிபிள் crochet போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து 3 செயின் போட்டுட்டு அதுக்கு அடுத்ததில் வந்து ட்ரிபிள் crochet, ஸோ நெக்ஸ்ட் ஒன்ல வந்து ஆஃப் டபுள் crochet, நெக்ஸ்ட் ரெண்டுலேயும் சிங்கிள் crochet 2 டைம்ஸ் போட்டுக்கோங்க சேம் பிளேஸில். அதுலேயும் அடுத்த ஸ்டிச்லேயும் சிங்கிள் crochet 2 டைம்ஸ், ஆஃப் டபுள் crochet நெக்ஸ்ட் ஒன் அண்ட் வந்து ஆஃப் டபுள் crochet அண்ட் வந்து ஒரு டபுள் crochet சேம் பிளேஸ். ஓகே, 3 செயின். நெக்ஸ்ட் ஒன்ல வந்து ஒரு டபுள் crochet, ஆஃப் டபுள் crochet சேம் பிளேஸ், ஆஃப் டபுள் crochet, அடுத்த ஒன்லையும் ஆஃப் டபுள் crochet அண்ட் வந்து ஒரு டபுள் crochet அண்ட் சென்டரில் அந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்டாலே அங்கே வந்து ட்ரிபிள் crochet. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன்ல வந்து டபுள் crochet, ஆஃப் டபுள் crochet, அடுத்ததுலேயும் ஆஃப் டபுள் crochet, ஆஃப் டபுள் crochet, ஸோ டபுள் crochet
half double crochet and double crochet in same place, 3 chain, 3 chain and வந்து double crochet next stitchல போயிடுங்க and half double crochet same place, again வந்து double crochet half double crochet தான். So half double crochet and next only ஒரு half double crochet, next வந்து single crochet, அதுக்கு அடுத்தது single crochet, half double crochet, double crochet, next one, next oneல வந்து ஒரு double crochet, triple crochet same place, 3 chain, triple crochet next stitch, double crochet, double crochet next one, half double crochet and single crochet போட்டுட்டு slip stitch போட்டு end பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இந்த ஹார்ட் ஷேப்பில் கொஞ்சம் நம்ம ஸ்கொயராக மாற்றிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ரோ போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ரோ வந்து ரொம்ப ஈஸி தான். 3 செயின், 3 செயின் போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஒன்ல வந்து ஒரு டபுள் crochet போட்டுக்கோங்க. ஸோ அடுத்தது டபுள் crochet, ஸோ நெக்ஸ்ட் ஒன்லேயே டபுள் crochet. ஸோ இது வந்து ஸ்டிச்சஸ்குள்ளே நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி போடுறோம். ஸோ டபுள் crochet, இன் கார்னரில் வந்து 2 double crochet, 3 chain, 2 double crochet. ஓகே, 2 double crochet, 3 chain, 2 double crochet தான். ஸோ இது வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச்சஸ்குள்ளே இன்சர்ட் பண்ணி போடுறோம். ஓகே, லைனாக நம்ம போட்டுடலாம். ஸோ லாஸ்ட் ஒன் வெரி ஈஸி. நீங்கள் ஏன்னா ஸ்டிச்சஸ்குள்ளே தான் இன்சர்ட் பண்ணி போட போகிறீங்க. அண்டர் த வி அந்த டபுள் crochet கார்னரில் மட்டும் 2 double crochet, 3 chain, 2 double crochet.
ஸோ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இது நம்மளுடைய ஃபைனல் அவுட்லுக். ஓகே, பின்னாடி யான் ஹைட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். அந்த ஹாட் பண்ணும் இல்லையா, அதோட எக்ஸஸ் த்ரெட்டை வந்து ஹைட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். ஸோ இந்த த்ரெட்டை நீங்கள் ஹைட் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து வேறு ஒரு புதுசான ஒரு பேட்டர்னோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.